வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 ஃபர்ஸ்ட் சம் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் சம் 15x² + 11x + 2 = 0. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.13 பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுகன்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா? வந்து மூலங்களின் தன்மை ஓகேம்மா. 15x² + 11x + 2 = 0. இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம மூலங்களினுடைய தன்மையை பார்ப்போம்னா 15x² + 11x + 2 = 0. மூலங்களின் தன்மை, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இதுக்கு ஃபார்முலா என்னது? டெல்டா = b² - 4ac. இதுதான் என்னது? இந்த ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. அப்போ இந்த ப்ராப்ளத்தை, இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏபிசியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15x² + 11x + 2 = 0. ஓகேம்மா? இதை வந்து ax² + bx + c = 0. இதில் வந்து ஏபிசியை வந்து நம்ம கண்டுபிடிப்போமா? a வந்து எவ்வளவு? 15. b வந்து எவ்வளவு? 11. சி வந்து எவ்வளவு? 2. அப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேம்மா? ஸோ ஏ ஃபார்முலா என்னது? டெல்டா = b² - 4ac. ஸோ a = 15, b = 11, c என்னம்மா? c = 2. c = 2. எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ டெல்டா = b² என்னது? 11² - 4. ஏயோட வேல்யூ என்னது? 15. சியோட வேல்யூ என்னது? 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11² வந்து 121 மைனஸ் இது எவ்வளவு? 4 * 2 8. 15 × 8 so 120. so that is 1. so delta = 1, that is 1 is greater than 0. அப்போ மூலங்களுடைய தன்மை எப்படி? மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமமில்லை. மெய் மூலங்கள், ஏன்னா 0வை தாண்டி போதில் 1, அதனால என்னது? மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. இதுதான் ஆன்சர். டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேம்மா? இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சம்மில் வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம அஸ்வத் அகாடமி சேனல், யூடியூப் சேனலில் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம்லாம் நம்ம போட்டிருக்காமா. நீங்கள் நம்ம சேனலை வந்து என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சம்ஸ் எல்லாம் வரிசையாக படிச்சுக்கோங்க. ஓகேம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேண்டிய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா. நான் வந்து 24 ஹவர்ஸில் என்ன செய்கிறேன்? வீடியோவை நான் அப்லோடு பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நைட்டு 7 to 9 லைவ் டியூஷனுக்கு கூட வந்து உங்களுக்கு பாடமும் நடத்துகிறேம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் கஷ்டப்படுற உங்கள் மாணவர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கோமா. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே போய் ஜாயின் பண்ண எந்த விளம்பரங்களும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறாங்க? பியூராக 10th கிளாஸ் மேக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.